Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க அது என்ன பிராண்ட், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். Bite dust. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரிவ்யூ அண்ட் சேல்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோன் வின்னர் அப்படிங்கிற பிராண்டர்ல 11 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரை பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, எதுக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம நிறைய பேட்டர்ன் எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஏவி ரிசீவர் எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுல 100 வாட்ஸ், 120 வாட்ஸ், 150 வாட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏவி ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 வாட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுல 60% வரை தான் அவுட்புட்டுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 வாட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் அதுல பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்பீக்கர் பேக்கேஜஸ், ஒரு ஐஎன்டி ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் எதனா வச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 வாட்ஸ் நீங்க வந்து ஒரு ஏவி ரிசீவர் வச்சிருக்கீங்கன்னா ஸ்பீக்கரை பாத்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் நீங்க யூஸ் பண்ணலாம். செகண்டரி பாத்துட்டீங்கன்னா ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெரிய ரூமா உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 20x20, 20x24. ஸோ அந்த ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லார்ஜ் சைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரௌண்டுக்கு வந்து ஒரு 6.5 inches வாங்குவாங்க, டவருக்கு வந்து பெருசா வாங்குவாங்க. அந்த ரூம்ல அதை பவர் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையரை வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா கேட்டகரி ஏவி ரிசீவர், ப்ரீ ப்ராசஸர் இப்படி நம்ம பிரிக்க முடியும். ஸோ ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பீக்கர்ஸ் டேரக்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பவர் ஹேண்டில் பண்றதுக்காகவும் சரி, நீங்க ஸ்பீக்கர் பேக்கேஜ் அதிக வாட்டேஜ் வச்சிருக்கீங்களாலும் சரி, அந்த மாதிரி பர்பஸுக்கு நீங்க பவர் ஆம்பிளிஃபையர் ஆட் பண்ணலாம். அடுத்தது ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நீங்க எடுத்துட்டு அதுல இருந்து சிக்னல் அவுட்புட் எடுத்துட்டு இல்லை இன்புட் கொடுத்துட்டு இதுல இருந்து நீங்க ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனுக்காக தான் இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வருது. ஸோ பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நல்லா சூஸ் பண்ணி எடுங்க. நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்றவங்க பாத்துட்டீங்கன்னா நான் பிராண்டட் நிறைய பேர் நிறைய தான் சொல்றாங்க. என்னைக்குமே பிராண்டட் தான். நீங்க பிராண்டட்னு போகும்போது அதை நிறைய பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்லாம் ஹேண்டில் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஹெச்டி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஹெச்டி லெவல் பாத்துட்டீங்கன்னா பிராண்டட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசியா இருக்கும். நீங்க நான் பிராண்டட்ல போகும்போது சொல்லுவாங்க டிஹெச்டி லெவல் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அக்யூரசி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனாலதான் பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கும் இந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா இதோட பிராண்டு நம்ம பார்க்கும்போது டோன் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் இன் உங்களுக்கு சைனா வரும். இந்த பிராண்டு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங்ல இருக்கக்கூடிய நிறைய பவர் ஆம்பிளிஃபையருக்கு இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பேட்டர்ன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேபினெட் மேனுஃபேக்சரிங் ஐட்டம் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய லீடிங் ப்ராடக்ட்டுக்கு இவங்க பண்ணி கொடுத்தா இருக்கிறாங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு AD8300PA அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டல் 11 சேனலுக்கு உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இது டோனிவினர் பிராண்ட். உங்களுக்கு மாடல் நம்பர் நான் சொன்ன மாதிரி AD8300PA அப்படிங்கிறதா இதோட மாடல் நம்பர். டோட்டலாக உங்களுக்கு 11 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டேஜ்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஸோ அந்த பாக்ஸில் இருக்க வாட்டேஜ் எடுத்துக்கிறாங்க. தெளிவாக போய் பாருங்க, சிங்கிள் சேனல் டிரைவன், 2 சேனல் டிரைவன், 6 சேனல் டிரைவன் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில பவர் ஆம்பிளிஃபையர்ல பார்த்துட்டீங்கன்னா 2 சேனல் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் 6 சேனலுக்கு டிரைவன் பண்ணும்போது எல்சிஆர் அதில் பார்த்துட்டீங்கன்னா 240 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க 8 ohmsல. ஸோ மற்றபடி உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 8 சேனலுக்கும் பார்த்துட்டீங்கன்னா 105 அதாவது 105 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு சிஸ்டமில் எடுத்துட்டிங்கன்னா எல்சிஆர் அதாவது லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமான வாட்டேஜ் எடுக்கும். ஸோ பவரும் பார்த்துட்டீங்கன்னா இந்த 3 ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நீங்கள் சரௌண்ட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது சரௌண்ட் ஸ்பீக்கரில் நிறைய உங்களுக்கு பவர் ஹேண்டில் பண்ணாது. மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 60, 80 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு நல்ல ஒரு வாட்டேஜை கொடுத்துருக்காங்க. சரௌண்டுக்கு என்ன தேவையோ அந்த வாட்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நீங்க வேற பிராண்ட் எதனா சூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த காஸ்டிங்கும் பாத்துட்டீங்கன்னா எம்ஆர்பி மட்டுமே கிட்டத்தட்ட 4.5ல இருந்து கிட்டத்தட்ட 6 lakh வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி பிரைசிங் பாத்துட்டீங்கன்னா வெறும் 3 lakhs மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வேரியன்ட்ல இந்த உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையோட பர்ஃபார்மன்ஸும் பாத்துட்டீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர், ப்ரீ ப்ராசஸர் எல்லாத்துக்கூட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை நான் வந்து 11 சேனலுக்கு நான் யூஸ் பண்ண போறது இல்லை, ஒரு 5 சேனல் தான் யூஸ் பண்றதுனாலும் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எதனா ஆட் பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 7 சேனலோ 9 சேனலோ 11 சேனலோ ஆட் பண்றீங்கன்னா இந்த ஒரே ஒரு உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு காமனா வந்து எந்த கனெக்டிவிட்டியுமே வராது. பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ரிமோட்டோ வால்யூம் கண்ட்ரோலோ எதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட்ல ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் நம்ம பார்க்கும்போது XLR, RCA 2 இன்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா RCA இன்புட்டுங்கிறது நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் வச்சிருக்கீங்கன்னா அதில் RCA எடுத்து இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் எதனா வச்சிருக்கீங்கன்னா அதில் XLR கொடுத்துருப்பாங்க, RCA கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த XLR அவுட்புட் எடுத்து நீங்கள் இன்புட் இதில் கொடுக்கும் போது அந்த பேலன்சிங் சொல்லுவாங்க. அதாவது RCA விட XLR நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் பெட்டரான அக்யூரசி உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோல்டு பிளேட்டில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு கிளாசி ஃபினிஷிங்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ட்ரிகர் இன்புட் 1, ட்ரிகர் அவுட்புட் 1 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா ஹை கரண்ட் பவர் சர்க்யூட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரீசெட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 240 வோல்டேஜுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த சர்க்யூட் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரீசெட் பட்டன் ப்ரெஸ் ஆகிடும். அது பேக் சைடில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்கேஸ் வோல்டேஜ் அதிகமாக போகும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு ரீசெட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் உள்ள உங்களுக்கு போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவனிக்காமல் விட்டுட்டீங்க, பவர் ஆம்பிளிஃபையர் ஆனாலும் நீங்கள் பிரிண்டியை பார்க்கும்போது அந்த ரீசெட்டாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரிகர் கேபிள் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிகர் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா தனியாக உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்குள்ள இவங்க ஒரு ட்ரிகர் கேபிளும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ 2 பக்கம் நீங்கள் ஹேங் பண்ணிட்டு ஆம்பத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் லீடிங்ல இருக்கக்கூடிய எல்லா பிராண்டு கூடயும் இதை கம்ப்ளீட் நம்ம பண்ண முடியும். காஸ்ட் வைஸும் பார்த்துட்டீங்கன்னா அதை விட பாதி காஸ்ட் தான் உங்களுக்கு இதில் வரும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 5 lakhs 4.5 lakhs அந்த மாதிரி போகும் 11 சேனல்ல. பட் இந்த உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர்ல பிரைசிங்கும் கம்மி, பர்ஃபார்மன்ஸ்னால ஹேண்டில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி டீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வாரண்டி வந்து சர்வீஸ் சென்டர் அவைலபிள் இல்லை, எப்படி நான் கிளைம் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்குறோம். அது இந்த ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரி, வேற ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஸோ எது நம்மள்ட்ட வாங்கினாலும் வாரண்டி சப்போர்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனலாக ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா THD லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ல THD லெவல் பார்த்துட்டீங்கன்னா 0.1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரிசீவ்ல பார்த்துட்டீங்கன்னா 0.03 காமிச்சிருப்பாங்க, 0.08 காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க வந்து சேனல் நிறைய நீங்க ஆட் பண்ண பார்த்துட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாயிடும். பட் இந்த உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர்ல டெடிகேட்டடா 3 சேனலுக்கு உங்களுக்கு தனியா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
8 சேனலுக்கு தனியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்க நிறைய பிராண்ட்ல நீங்க பார்க்க முடியாது. செக் கூட பண்ணி பாருங்க. யூஸ்வலா காமனா கொடுத்துருவாங்க. 2 சேனல் டிரைவன், சிங்கிள் சேனல் டிரைவன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுல டெடிகேட்டடா 3 சேனலுக்கும் பவர் ஹேண்டில் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 8 சேனலுக்கும் டெடிகேட்டடா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் டேட்ல பாத்துட்டீங்கன்னா எம்ஆர்பி பிரைசிங் பாத்துட்டீங்கன்னா 3 lakhs உங்களுக்கு பில் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிரைஸ் டேட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பேக் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணுங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் 2 ப்ராடக்ட் கஸ்டமருக்காக நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஏரியா பார்த்தீங்கன்னா பெல்லாரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்தடுத்து நாங்கள் நிறைய எடுத்து பண்ணலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு தேவை இருந்தால் நீட் இருந்தால் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. என்னுடைய கான்டெக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தவிர பார்த்துட்டிங்கன்னா பிராண்டட் நியூ பிராண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், மல்டி பிராண்ட் பண்ணக்கூடிய எல்லா பிராண்டுமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.